பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. இப்போ 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இது அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும். ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். அதோட ஒரு ஸ்பூன் சோம்பு, இதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நைஸாக அரைப்பட்டு உருண்டையில் திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுக்கணும். இப்போ பருப்பை நல்லா தண்ணி வடித்து எடுத்தாச்சு. ஏன்னா தண்ணியோடு இருந்தால் உருட்டை வராது. ஆனால் நல்லா தண்ணி வடிஞ்சிடணும். இதை மிக்சியில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்குவோம். இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சாதான் உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லாட்டினா கொஞ்சம் கல்லாயிரும். ஆனால் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் சோம்பும் மிளகாயும் ஊற வச்சோம்ல, அதையும் சேர்த்து அரைச்சிக்குவோம். இதோட உருண்டைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து அரைச்சிக்குவோம். இப்போ ஊற வச்சதுனால மிளகாயும் சோம்பும் நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ அரைச்ச மிளகாயை இதோட சேர்க்குறோம். இதோட ஒரு 20 அளவு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்க்கணும். ஒரு 7 பூண்டு பல் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்க்கணும். இதோட ஒரு இஞ்சி துண்டு, கருவேப்பிலை, ஒரு முடி தேங்காய் நல்லா நைஸாக திருவியிருக்கேன். அதையும் இதோட சேர்க்குறேன். இதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். மிளகாயோட உப்பு சேர்த்துட்டோம். அதனால் திருப்பி உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் மிளகாயோட உப்பு சேர்க்கலன்னா நான் தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன். இது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இட்லி செட்டில் நல்லா வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கங்க. இட்லி செட்டில் வச்சு எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். இட்லி சட்டியை மூடிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். உருண்டை வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிடுவோம். குழம்புக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்க்குறேன். அதோட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு நல்லா பொரியட்டும். இதோட ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறோம். இதோட பொடியாக நறுக்கி வச்ச 2 தக்காளி, தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். குழம்புக்கு தேவையான கொஞ்சம் புளியை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு போதும், அதை ஊற வச்சுக்கிறேன். குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு முடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இதை அதோட சேர்க்குறேன். அதோட ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு, கொஞ்சம் கசகசா, இது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதோட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், இதை கொஞ்சம் ஒரு பரட்டிட்டு இதோட அரைச்சி வச்ச தேங்காய், ஊற வச்ச புளி தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்பு கொதிக்க தேவையான ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதோட
குழம்புக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், உருண்டை எவ்வளோ அழகாக உடையாமல் நல்லா வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம குழம்பு கொதிச்சிடுச்சு, அதில் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த உருண்டையை சேர்க்குறோம். இப்போ நல்லா 10 நிமிஷம் வேக வச்சதுனால இந்த உருண்டை கரையவே கரையாது, அப்படியே முழுசு முழுசாக அழகாக இருக்கும். அப்போ தான் இந்த உருண்டையில் நல்லா உப்பு சார்ந்து நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ குழம்புக்கு பருப்பு கொஞ்சம் அரைச்சோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சு அதை நான் கொஞ்சம் வடையாக செய்ய போகிறேன். அதை குழம்பு சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்டியில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். இப்போ நல்லா எண்ணெய் சூடேறிச்சு. இப்போ வடையை இப்படி தட்டிக்கணும். தட்டி இப்படி போடணும். ஒரு 2 இல்லைன்னா 3 வடை அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வடை வெந்தோடனே இப்படி நைஸாக பரட்டி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் ஒரே மாதிரி வேகணும். இப்போ வடை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வடையை நம்ம வெளில எடுத்து வச்சிடணும்.